இடையும் என்று கர்த்தர் சொன்னார். அதுபோல கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் இருதயத்தை திறந்து கொடுக்குறாங்களோ, அவர் அந்த வார்த்தைக்கு திறந்து கொடுக்கிற இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை பிரவேசித்து உலர்ந்து போன எல்லா அனுபவங்களையும், எல்லா மங்கி போன விளக்கை போல எரிகிற திரியை போல எரிகிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாற்றி, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகும் பொழுது அது நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே தகப்படே அப்பா, இந்த பொல்லாப்பு நிறைந்த மாயை நிறைந்த ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் உம்மை நம்பி ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே தகப்பனே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தல்ல வேணுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே அப்பா கேட்கிறதற்கு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக, எங்களுடைய செவிகளை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, அதன்படி நடக்கிறதற்கு எங்களுடைய இருதயத்தை செவ்வைப்படுத்துவீராக. எங்களுடைய ஆண்டவரே உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஏதோ ஆண்டவரே அப்பா ஒரு செவிட்டு தன்மையோடு ஆண்டவரே உணர்வில்லாத இருதயத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்காதபடி ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே அப்பா ஏசையா சொன்னது போல உம்முடைய வாசனம் ஆண்டவரே அப்பா தகப்பனே கிடைத்தவுடனே அவைகளை உட்கண்டேன் என்று சொன்னது போல அப்பா ஆண்டவரே பசியோடு ஒரு தாகத்தோடு உடைய வார்த்தைக்காய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உடைய வார்த்தை எங்களை உடைக்கட்டும், எங்களை உருவாக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே அப்பா, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். சுயம மாம்சமும் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் முற்றுமாய் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் அநேக நாட்களுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் தந்த கிருபைக்காய் அருமையான ஐயாவுக்காய் நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த முறை நம்ம விட்ட பகுதியை தான் திரும்ப நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை தியானிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது அப்படின்றது தெரியலை. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும். அல்லேலூயா. கர்த்தரை நம்ம எப்படி தேடணும், கர்த்தரை தேடுகிறவருடைய சுபாவம் எப்படி இருக்கும், எதற்காய் நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஒரு 2-3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். தாவீது கர்த்தரை தேடுகிறவராய் இருந்தார். அவருடைய காரியத்தை எல்லாம் தேவன் வாய்க்க பண்ணினார். தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று பார்த்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பொழுது தேடணும், எப்படி தேடணும், எதற்காய் தேடணும், நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் ஒரு விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ கேள்வி கேட்கணும், நம்ம எப்படி தேடணும், எதற்காய் தேடணும், எப்படி தேடணும் அப்படின்றத கேள்வி நமக்குள்ளே வரணும். அப்போ அந்த கேள்வி வரும் பொழுது தான் நம்ம வேதத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நிறைய வசனங்களை நம்ம பார்த்தோம். நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக நான் அதை சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம். முதலாவது 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். தீமையை விட்டு நன்மையை தேடுங்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம். தீமையை விட்டு நன்மையை தேடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. எதை தேடணும்? இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக காரியங்களை தேடி கொண்டு இருக்கிறாங்க. நாமளும் ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று தேடிட்டு தான் இருக்கிறோம். பணத்தை தேடுகிறோம், பொருளை தேடுகிறோம், அல்லது நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு, நம்மோடு அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு மனிதனை தேடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் 5:14 நீங்கள் நன்மையை தேடுங்கள். அல்லேலூயா. உலகம் முழுவதும் ஒரு தீமையான காரியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தீமையை நோக்கி தீமையை தேடிக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் நன்மையை தேடுங்கள். எதற்காக நன்மையை தேடணும் அப்படின்னா,
அதே வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களோடு இருக்கும்படிக்கு நீங்கள் நன்மையை தேடுங்கள். அல்லேலூயா. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். எல்லா பரிசுத்தவான்களோடு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் தேவன் என்ன பண்ணாரா? வாய்க்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் எல்லாரோடு கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்று நம்ம பார்த்தோமானால், அவர்கள் எல்லாரும் நன்மையை தேடினார்கள். அல்லேலூயா. யோசேப்பு பரிசுத்தத்தை தேடினார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். அவருடைய சூழ்நிலை, அப்பாவோட செல்ல பிள்ளையாய் அருகில் இருந்த யோசேப்பு, ஒரு பெரிய ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அடிமையாய் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு கொலை செய்யப்பட கொண்டு போகப்பட்டார். ஆனால் கொல்லுகிறதற்கு அந்த இடத்துல ஒரு சகோதரன் அவருக்காய் பரிந்து பேசி, அவரை நம்ம கொலை செய்ய வேணாம், அடிமையாக என்ன பண்ணிடலாம், வித்துடலான்னு ஒரு வித்துட்டாங்க. போத்திபார் இடத்துல வித்துட்டாங்க. அப்போது அவர் அந்த இடத்துல அடிமையாக இருக்கும் பொழுது அங்கே இன்னொரு சோதனை அவருக்கு வருது. அந்த சோதனையினால் அவரை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையில் போடுறாங்க. இது எல்லாம் நமக்கு தெரிந்த காரியம், அடிக்கடி நம்ம தியானிக்கிற வாசிக்கிற காரியம்தான். அப்போ இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் யோசேப்பு நன்மையை தேடிக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் நினச்சிருந்தா அந்த போத்திபாருடைய மனைவிக்கு செவி கொடுத்திருந்தா, ஒருவேளை அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்திருந்தா, ஒருவேளை அந்த போத்திபாருடைய அந்த வீட்டில் போத்திபாருக்கு அடுத்த இடத்துல அவர் வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவர் கீழானவைகளை அல்ல, கொலோசியர் 3 வாசிக்கிறது போல, 3:1-2 நம்ம வாசிக்கிறது போல, கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை அவர் தேடினபடியினாலே தேவன் போத்திபார் வீட்டில், ஒருவேளை போத்திபார் மனைவி பேச்சை கேட்டிருந்தா போத்திபார் வீட்டில் வேணா அவர் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்ததுனால, தேவனை தேடினதுனால, பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதுனால போத்திபாருக்கு மேலே தேவன் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலற்றி யோசேப்பினுடைய கையில் போட்டு, இவனுடைய உத்தரவின்றி, அனுமதியின்றி, யோசேப்பினுடைய அனுமதியின்றி இந்த எகிப்து தேசத்தில் ஒருத்தனும் கையை காலை கூட அசைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. இந்த மேன்மை மகிமை எப்படி வந்தது? தேவன் தந்தது. அல்லேலூயா. இது சாதாரணமாக வரல. அவருக்கு வந்த எல்லா சிச்சையும், எல்லா போராட்டத்திலையும் அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தார். எல்லாவற்றிலும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்றை கிரயம் செலுத்தினா தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் தன்னுடைய ஜீவனையே கிரயமாய் செலுத்தினார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஈஸியாக ஆண்டவரிடத்தில் எதாவது வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். கிரயம் செலுத்தாமல் அப்படின்னா நம்ம ஒன்றை கொடுக்காமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு ரேஷன் கடைக்கு போனாலும், ஒரு கடைக்கு போனாலும், இப்போ வேலைக்கு போகிறோம், எனக்கு நல்ல சம்பளம் வேணும், நல்ல வருமானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நல்ல வேலை செய்யணும். இப்போ எனக்கு 15,000 சம்பளம், இப்போ எனக்கு இன்னும் அதிகமான சம்பளம் வேணும்னா நான் ஓவர் டைம் பார்க்குறோமா இல்லையா? சொல்லுங்களேன். ஏதோ ஓவர் டைமே பார்க்காத மாதிரி, வேலைக்கே போகாத மாதிரி பார்க்குறீங்களே. அல்லேலூயா. அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. கிளைமேட் அப்படி தான் இருக்கும், சில்லுன்னு இருக்குது. ஆகையினால அப்பப்போ என்ன பண்ணுங்க? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. உற்சாகத்தோடு கொஞ்சம் வாயை திறந்து பதிலெல்லாம் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது தான் நம்ம உற்சாகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஓவர் டைம் பார்க்குறோம். எதுக்காக பார்க்குறோம்? இன்னும் அதிகமான சம்பளம் வரணும், வருமானம் வரணும். அப்போ பிரயாசப்படுகிறோம். உலகத்தில் வாழ்கிறதற்கு, உலகத்தில் ஜீவிக்கிறதற்கு, பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு, எதுக்கோ எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவனுக்காக என்ன நம்ம பிரயாசப்படுகிறோம்? அல்லேலூயா. யோசேப்பு அடிமையாய் போன இடத்துல அவர் நினைச்சிருந்தார்னா அவர் எப்படி இருந்திருக்கலாம்? சுகபோகமாய் அவர் வாழ்ந்திருக்கலாம். மோசே பார்வோனுடைய வீட்டிலே வளர்ந்தவர். பார்வோனுடைய குமாரனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பார்வோனுடைய பிள்ளையாய் என்ன பண்ணாரா? வளர்க்கப்பட்டார். ஆனால் பார்வோனுடைய வீட்டிலே இந்த உலகத்தின் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். என் ஜனங்களோட நான் என்ன பண்ணுவேன்? உபத்திரவத்தை நான் தெரிந்து கொள்வேன் என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மோசே தேவன் என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம உண்மையுள்ளவர்களாய் இருக்கணும், தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா.
அப்படிதான். அப்பதான் தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற ஒரு மகிமையான ஸ்தானத்திலே தேவன் நம்மை கொண்டு போவார். மோசே நினைச்சிருந்தா அங்கேயே பார்வோனுடைய வீட்டில் நல்லா என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லுங்களேன், எப்படி இருந்திருக்கலாம்? ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவர் நல்லபடியாக வந்திருக்கலாம். ஆனா எபிரேயன் ஒருவன் தன்னுடைய சகோதரன் ஒருவன் துன்பப்படுகிறத, உபத்திரவப்படுகிறத பார்க்க முடியாம அவனுக்காய் என்ன பண்றாரு? வைராக்கியம் கொண்டு என் தேவனுடைய என் ஜனமாயிருக்கிற ஒருவனை எப்படி இந்த ஒரு எகிப்தியன், விருத்த சேதனம் இல்லாத இந்த எகிப்தியன் எப்படி என்ன பண்ணலாம், அவனை துன்புறுத்தலான்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு அந்த எகிப்தியனை கொண்டு போட்டு அந்த இடத்துல எகிப்தை விட்டு தப்பி போனார். அல்லேலூயா. போனவர் ஆண்டவர் என்ன பண்ணல? அந்த வைராக்கியத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய இரத்தத்தில், அவருடைய சுபாவத்தில் அவங்க அம்மா சொல்லி வளர்த்த அந்த வேத வசனங்கள், அந்த எகிப்திய இஸ்ரவேலின் தேவனை குறித்து, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவங்க ஊட்டி ஊட்டி சொல்லி சொல்லி வளர்த்த அந்த வார்த்தைகள் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. ஆகையினால தான் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? தேவனை குறித்து கற்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் யார் என்பதை நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தோம்னா அவங்க வளருகிற நாட்களிலே, அவங்க வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் பொழுது அவங்க அதை விட்டு விடாமல், தேவனை விட்டு விடாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனை பிள்ளைகள் உறுதியாக பிடித்து கொள்ளணும்னா சின்ன வயசில் நம்ம எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் பெரிய வயதில் அவங்களுக்கு அது அவர்களை நடத்தும். அல்லேலூயா. மோசே பெரியவனாய் மாறி அவர் எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போகிற பொழுது, நம்முடைய மாமனுடைய வீட்டிற்கு ஓடி எத்திரோனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே போயிட்டு எப்படியாவது எப்படி பண்ணிடலாம், இப்போ பார்வோனிடத்தில் அரண்மனையை விட்டு போயிட்டாரு, அங்கே போய் ஆடு மேய்ச்சாவது என்ன பண்ணிக்கலாம், பொழைச்சிக்கலான்னு போன மனுஷன்தான். ஆனால் ஆண்டவர் அங்கே போன இடத்துல அவர் என்ன பண்ணலை? விடலை. நீ இந்த உலகத்தில் பிழைக்கிறதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை. ஆண்டவர் மோசேயினுடைய வாழ்க்கையின் மூலமாய் நமக்கு தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், உங்களையும் என்னையும் பார்த்து, நீ ஆடு மேய்ச்சி பிழைக்கிறதுக்காக உன்னை நான் அழைக்கலை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு, ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம், சம்பாதிச்சோம், குடும்பத்தை நடத்தினோம், பிள்ளைகளை வளர்த்தோம், படிக்க வச்சோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அநேக ஜனங்களை விடுவிக்கிறவர்களாய் தேவன் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை என்ன பண்றாராம்? சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அப்படியே நிறைய காரியங்களை சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகரை விடுவிக்கும்படி, ரட்சிப்பின் நாளுக்குரிய அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாய், குருடரின் கண்களை திறக்க, சப்பானிகளை நடக்க வைக்க, ஊமையானவர்களை பேச வைக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அபிஷேகம் நாம வாழ்றதுக்கு அல்ல, மற்றவர்களை வாழ வைக்கிறதுக்கு. அல்லேலூயா. நாம வாழ்ந்துட்டு, நம்ம அபிஷேகம் பெற்றுட்டு, நம்ம ஆவியினால நிரப்பப்பட்டு, நம்ம ஆண்டவருக்காய் செயல்படுகிறது, நம்ம அப்படியே நல்லா வாழ்ந்துட்டு ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு போகிறதற்கு அல்ல. மோசேக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்னா, அநேகரை விடுதலை எகிப்தில் அடிமையாக இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கானானிலே கொண்டு போய் சேர்க்கப்படுகிற அபிஷேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம இருக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நமக்கு அறிமுகமாய் இருக்கிறவர்களிடத்துல நாம அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருக்கிறவர்களை நாமளே என்ன பண்ணணும்? விடுதலையாக்கணும். அல்லேலூயா. எங்க நானே அடிமையா இருக்கிறேனே, நானே என்ன விடுதலை ஆகலையே, நான் எங்க மற்றவர்களை விடுவிக்கிறது? அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு தான் ஜெபம் தேவை, இதுக்கு தான் ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை, இதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை தேவை. இந்த வார்த்தை உள்ள போக போக தான் நமக்குள்ள இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும் நம்ம விட்டு மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தை உள்ள போக போக தான் அது உடைக்கும், எல்லா சங்கிலிகளை உடைக்கும், எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை, நுகங்களை முறிக்கும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அபிஷேகம் என்ன பண்ணும்? நுகங்களை முறிக்கும். அல்லேலூயா. இப்போதான் இன்ட்ரடக்ஷன்லேயே இருக்கும். அல்லேலூயா. இப்போ தீமையை விட்டு நன்மையை தேடினதுனால தான் கர்த்தர் எல்லா பரிசுத்தவான்களோடும் இருந்தார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாராம்?
செவி கொடுக்கிறதும் இல்லை, பாவிகளுக்கு தேவன் துணை செய்கிறதும் இல்லை. பாவிகளோடு தேவன் இருக்க மாட்டார். ஏன்னா பாவத்தை அவர் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். அப்ப பாவம் செய்கிறவனோடு தேவன் எப்படி இருப்பார்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அப்ப நன்மையை தேடுகிறவர்களாய் நாம இருக்கும் பொழுது எதுக்காக நம்ம கர்த்தரை தேடணும்? கர்த்தரை தேடுகிறதுனா என்ன அப்படின்னா, நன்மையை தேடுகிறது தான் கர்த்தரை தேடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது, பிழைக்கும்படிக்கு நாம பிழைக்கணும். இந்த பூமியிலையும் சரி, பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் நம்ம வாழணும் அப்படின்னா தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. அதே ஆமோஸ் 5:4-6 5ஆம் அதிகாரம் 4, 6, 7ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம். என்னை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோம், செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வருகிற கோபாக்கினையின் நாளிலே நீங்களும் நானும் மறைக்கப்பட வேண்டுமானால், அல்லேலூயா, அல்லேலூயா, வரப்போகிற கோபத்துக்கு நீங்களும் நானும், வெளிப்படுத்தல கூட இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பூச்சக்கரத்தின் மேலெங்கும் 3ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரமா வாசிங்க எடுத்தவங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. வசனத்தை காத்து கொள்ளணும். வசனத்தின்படி நம்முடைய ஆத்துமாவை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பூமியின் மீது வரப்போகிற தேவனுடைய கோபத்துக்கு நம்மை தப்பிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தேவனுடைய கிருபையினாலே நாம் காக்கப்படுவதற்கென்று 1 தெசலோனிக்கேயர் 5:9, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ கோபம் இந்த பூமி எங்கும் வரும் பொழுது அந்த கோபத்தினாலே நாம் அழிக்கப்படுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. அவருடைய கிறிஸ்து இயேசு மூலமாய் உண்டாகிற அந்த ரட்சிப்பு அடைவதற்கென்று தேவன் உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். இந்த ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும். அல்லேலூயா. இதே வசனத்தை தான் புதிய ஏற்பாட்டில் திரும்பவும் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். கொலோசியர் 3:1 கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்துக்குரிய அந்த மேலானவைகளை என்ன பண்ணுங்க? தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலானவைகள்னா என்ன? தேவனுக்குரியவைகள்னா என்ன அப்படின்னா, பரலோகத்தில் என்ன இருக்கு? எப்பொழுதும் துதி இருக்கு, ஆராதனை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, தேவனை உயர்த்துகிற அந்த துதி எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் மேலானவைகள். தேவன் விரும்புகிறது, தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள எப்பொழுது இருக்கணும். தேவன் விரும்புகிற ஒரு துதி, ஒரு ஆராதனை, தேவனை உயர்த்துகிற அந்த துதி எப்பொழுதும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் தாவீதுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். தாவீது 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். அடுத்தது 2 சாமுவேல் 2:1. இந்த 3 வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. நீங்க பொறுமையாய் நீங்க வீட்டில் போய் தியானித்து பாருங்க. தேவனை தேடுகிற தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாய்
அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், என்ன செய்தார் என்று வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 23:2 வாசிக்கும் பொழுது ஆமென், கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனுஷனிடத்துல போய் விசாரிக்க மாட்டாங்க, மனுஷனிடத்துல போயிட்டு சொல்யூஷன் கேட்க மாட்டாங்க, தேவனிடத்துல போய் கேட்பாங்க. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை தேடுகிற மனுஷனாய் இருந்தார். கர்த்தரை தேடும்படிக்கு தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டிருந்தார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அதை அனுபவிச்சனாலதான் சொல்றாரு, தேவனை தேடுகிறவருடைய இருதயம் என்ன பண்ணுமா, மகிழும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, ஆத்துமாவே நீ கர்த்தரையே நோக்கி அமர்ந்துரு. நான் நம்புகிறது யாரால வரும்? யோனத்தானால வராது, சவுலினால வராது, அல்லது அவங்க கூட இருக்கிற ஆகீஸ்னால வராது, அவன் நம்பி இருக்கிற யாருனாலும் வராது. தாவீது சொல்றாரு, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தரை தேடுகிற நீங்களும் நானும், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற நீங்களும் நானும் கர்த்தரை உண்மையாய் தேடுவோமானால் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், அது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும், நாம் கர்த்தரிடத்திலே போய் கேட்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தரிடத்திலே கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த 23:2 வாசிக்கிறோம், நான் போய் அந்த பெலிஸ்தியரை முறிய அடிக்கலாமா? அவர் பெரிய ஒரு ராஜாவாய், அவருக்குன்னு ஒரு சேனை இருந்தது, அவருக்குன்னு ஒரு படை பரிவாரம் பட்டாளம் இருந்தது, ஆயுததாரிகள் இருக்கிறாங்க, வில் வீரர்கள் இருக்கிறாங்க, குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட எல்லாமே இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? பெலிஸ்தியத்தில் சண்டைக்கு போறான்னா என்ன பண்ணுவான்? நேரா கிளம்பி போய் என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டியதானே, சண்டை போட வேண்டியதானே. ஆனா தேவனுடைய மனுஷன் கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறான். அல்லேலூயா. 2 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 30:8 நம்ம வாசிக்கிறோம், அமலேக்கியர் இவர் சிக்லாகில் இருந்து அவங்க பெலிஸ்திக்கு தஞ்சமாய் போய் இருக்கிற இடத்துல அமலேக்கியர் என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய மனைவி பிள்ளைகள் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்பவும் என்னதான் பண்றாருன்னா, என் கூட ஜனங்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு படம் இருக்குதுன்னு கிளம்பி போகல, ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே நான் போகலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, அந்த தண்டை நான் என்ன பண்ணலாம், பின் தொடரலாமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்கணுங்க. எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும், ஆண்டவரே நான் இதை செய்யலாமா? நல்ல காரியமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், ஒரு கல்யாணமா இருக்கலாம், ஒரு விசேஷமா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் நீங்க கர்த்தரிடத்துல கேட்டு செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த காரியம்தான் செம்மையான காரியமாய், நன்மையான காரியமாய், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அப்படின்னா அதனோட அவர் வேதனை என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தரிடத்தில் கேட்காம செய்யறதுனால தான் இன்னைக்கு நிறைய வேதனை, நிறைய சோதனை, நிறைய போராட்டம், நிறைய கண்ணீர், நிறைய மன உளைச்சல், சந்தோஷம் போய், நிம்மதி போய், சமாதானம் போய். ஏன்னா நம்மளே முடிவு பண்ணிட்டு நம்மளே செய்யும் பொழுதுதான் அந்த காரியத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பின்விளைவுகள் ஏற்படுகிறது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்திலே தாவீது தன்னுடைய நெருக்கத்திலே, தேவனை தேடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய நெருக்கத்திலே என்ன செய்வான், நாம என்ன செய்யணும் தாவீது சொல்றாருன்னா, தாவீது மிகவும் என்ன பண்ணாராம், ஏன்னா ஒரு பக்கம் சவுல் துரத்தி கொண்டு வர்றாரு, இது எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருக்கீங்களா வேதத்துல. 2 முறை சவுல் என்ன பண்றாரு, தாவீத கொலை செய்யும்படியா அவர் மீது சவுல் கொன்றது 1000, கோலியாத்தை கொன்றவுடனே ராஜாவாய் இருக்கிற சவுலுக்கு தாவீதின் மேல என்னது, தாவீது ராஜாவாய் இல்ல, அப்போ எப்படி இருக்கிறாரு, சாதாரண ஒரு மனுஷனா தான் இருக்கிறாரு. ஆனா சவுலுக்கு யார் மீது பொறாமை வந்தது, தாவீதின் மீது. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாம் இப்ப சவுலை விட்டுட்டு தாவீதை என்ன பண்றாங்க, புகழ்ந்து பாடுறாங்க, கொண்டாடுறாங்க, அப்படியே ஆடி பாடி. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி பாட பாட சவுலுக்கு என்ன வந்துருச்சு,
இங்கே சவுலை குறித்து தான் நம்ம பார்க்க வந்தோம். தாவீதை குறித்து நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பார்த்தோம் ஒரு சில காரியங்களை. இப்போ தாவீதை சவுலோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சவுலுக்கும் ஒரு நெருக்கம் வருகிறது. இதை அப்படியே நம்ம கண்டினியூவாக அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தியானிக்கும் பொழுது தான் முடிவில் நம்ம தாவீதாய் இருக்கிறோமா சவுலாய் இருக்கிறோமான்னு நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதும் வேதம் நமக்கு காட்டி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத வசனம் என்பது ஒரு கண்ணாடியை போல. இந்த கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று பார்க்கும் பொழுது கண்ணாடி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா காட்டுமா? சொல்லுங்களேன். நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை தான் என்ன பண்ணோம்? காட்டும். கண்ணு, மூக்கு, காது எல்லாம் எப்படி இருக்குதோ அப்படி தான் காட்டும். இதுவே நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனில் எடுத்து ஒரு ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறாங்க நிறைய பேர், அதை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? ஓ, பொண்ணு இப்படி தான் இருக்கும் போல, பையன் இப்படி தான் இருக்கும் போலன்னு என்ன பண்ணிடுறாங்க? நேரில் பார்க்கும்போது தான் என்ன பண்ணுது? நிறைய அதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய என்ன ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி பொண்ணு இல்லையேன்னு வேணான்னு சொல்லிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது திருவசனம் என்பது அது ஒரு கண்ணாடியை போல. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அப்படியே காண்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, சவுலும் நெருக்கப்படுகிறார், தாவீதே என்ன பண்றாரு? ரெண்டு பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான். சவுலை யார் தான் தெரிந்து கொண்டது? பென்யமீன் கோத்திரத்தில் சிறியவனாய் இருந்து ஒரு கழுதையை தேடி போன சவுலை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேலின் மேல ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அழைக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்திலே தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின போது சவுளுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருந்தது? ஐயோ, என் கோத்திரத்தில் நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, என்ன போய் ராஜாவா, எனக்கெல்லாம் அதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப அப்படியே தாழ்த்தி அப்படி இருந்த ஒரு மனுஷன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை நடத்துகிறதற்கு, எங்களை ஆளுகிறதற்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து சவுலை தேவன் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ சாமுவேலை கொண்டு தீர்க்கதரிசியாக சாமுவேலை கொண்டு சவுலை ராஜாவாய் தேவன் தான் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப தாவீதையும் யாரு தான் ஏற்படுத்துறது? சாமுவேல் மூலமாய் தேவன் தான் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சவுல் ஒரே ஒரு காரியம் தான், சுருக்கமா நான் சொல்லி முடிச்சேன். நீங்க வேதத்துல வாசிங்கன்னா, அமலேக்கியரை நீ போய் யுத்தம் பண்ணி அவங்கள முழுமையா நீ சங்கரிக்கணும். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஆடு, மாடு, ஒட்டகம், பொண்ணு, பொருள் எதையும் என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்கவே கூடாது. ஆண்டவர் போகும்பொழுது சொல்லி தான் அனுப்புவார். எதை நீ எடுத்துக்கொள்ளலாம், எதை நீ சுட்டரிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? சொல்லிடுவார். சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்றை கூட நீ என்ன பண்ணக்கூடாது? மிச்சம் வைக்கக்கூடாது, மொத்தமாக சங்கரிக்கணும், சுட்டரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சவுலுக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு முதற் பேரானவைகளை எதெல்லாம் நல்லதா தெரிஞ்சதோ அதெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி தான், எதெல்லாம் நமக்கு நம்ம பார்வைக்கு நல்லதா இருக்கிறதெல்லாம், பொருளாசை வந்து அல்லது மாம்சத்தின் இச்சை வந்து அல்லது ஜீவனத்தின் பெருமை வந்து நம்மை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம விட்டுட்டு நமக்கு எது நன்மையா தோணுதோ அதை தான் நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதை விட்டோன்னா அதை விட மேன்மையானதை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவனுக்காக தேவன் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்திலே மேன்மையாய் நமக்கு தோன்றுகிற எதை நம்ம விடுகிறோமோ, அது மனுஷனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். தேவனுக்கென்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமா நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். அல்லேலூயா. தேவனை தவிர எது எனக்கு மேன்மையே கிடையாது, தேவனை தவிர எதுவுமே உயர்ந்தது கிடையாது. ஏன்றா தேவன் தான் என்னுடைய ஒப்பற்ற செல்வம். அல்லேலூயா. ஆகையினால தான் பவுல் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, தேவனை அறிகிற அறிவை விட எதுவுமே எனக்கு மேன்மை கிடையாது. அல்லேலூயா. இங்க தாவீது அதை தான் பண்றாரு. சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மிருக ஜீவன்களில் முதற் பெயரானவைகளை எடுத்து கொண்டு வந்து தன்னோட வச்சுக்கிறாரு. சாமுவேல் வந்து பார்க்குறாரு. சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, சவுல் நான் என் வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கல, கீழ்ப்படியில, அவர் என்ன பண்ணிட்டாரு, என் வார்த்தையை மீறிட்டான் அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு. சாமுவேல் போகும் பொழுது சவுல் அப்படியே பணிந்து குனிந்து அப்படியே தாழ்மையோடு கூட போய் அப்படியே சாமுவேலுக்கு எதிர்கொண்டு போகும் பொழுது அங்கேயும் பணிவா பேசுறாரு, என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாரு. இங்க சாமுவேல் வர தாமதிக்கிற பொழுது பலியை யார் தான் செலுத்தணும்? தேவனுடைய மனுஷன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்த சாமுவேல் தான் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். சாமுவேல் வர தாமதிக்கிற பொழுது இங்க ரெண்டாவது ஒரு காரியம்,
சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா அவரே பலி செலுத்த போகிறார். அல்லேலூயா. இங்கே மீறி 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 ஆண்டவருடைய வார்த்தையை மீறி மீறி போகும் பொழுது அவரே போய் பலி செலுத்துகிறதற்கு பலிபீடத்தை ஏற்படுத்தி அங்கே எல்லாத்தையும் ரெடியாக வைக்கும் பொழுது அங்கே சாமுவேல் வருகிறார். அல்லேலூயா. சாமுவேல் வந்து கேட்கிறார், நீ செய்கிறது என்ன? நீ தேவனுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதற்கு உன் இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கிறது என்ன? ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? அமலேக்கரை நீ முழுமையா சங்கரிக்கணும், சுட்டரிக்கணும்னு சொன்னார் இல்லையா? இப்போ நீ அவங்களையும் சங்கரிக்கல, அதுல இருந்த மிருக ஜீவன்களையும் எடுத்து கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நீ பலி செலுத்த போகிறாயே அப்படின்னு கேட்கும் பொழுது சவுல் என்ன சொன்னாரு தெரியுமா? இதை நான் ஆண்டவருக்காய் பலி செலுத்தலான்னு நான் எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. நீ அநியாயமா சம்பாதிச்சுட்டு மற்றவனை ஏமாத்தி வட்டிக்கு கொடுத்து மற்றவன் வாயில வயிற்றுல அடிச்சு நீ அதை ஆண்டவருக்கு கொண்டு பலி செலுத்தின அவன் பலியை ஏற்றுக்கொள்வார்? அல்லேலூயா. கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. பாவம் செய்து பாவியாய் வாழ்ந்து பரிசுத்தம் இல்லாம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாம நம்ம கொடுக்கிற எந்த பலியும் காணிக்கையும் அங்கீகரிக்கப்படவே படாது. இது ஆண்டவர் சொல்லுகிற சத்தியமான வார்த்தை. அல்லேலூயா. காளை எருது கொடுத்து திரளான காளை எருதின் பலியை பார்க்கிலும் நம்ம பரிசுத்தமாய் தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற அந்த பலியில தான் தேவன் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. பணத்தினால தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நம்மை ஒப்பு கொடுக்கிறதுனால தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. இங்க சவுல் சொன்ன உடனே சாமுவேல் சொல்றாரு, உன் பலி என்னத்துக்கு? உன் ஆடு மாடு என்னத்துக்கு? அவருக்கு ஆடு மாடு இல்லையா? அவர்கிட்ட பொண்ணு பொருள் இல்லையா? இதெல்லாம் கொடுத்து நீ ஆண்டவரை பிரியப்படுத்தலான்னு நினைச்சியா? நீ கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உன்னோட இருப்பார். நீ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நீ அவருக்கு துணிகரமா அவருடைய வார்த்தையை மீறினதுனால, அவருடைய வார்த்தையை தள்ளி போட்டதுனால, இந்த வார்த்தையை அப்படியே சொல்றாரு, அவருடைய வார்த்தையை நீ தள்ளி போட்டதுனால இந்த ராஜ்ய பாரத்திலிருந்து தேவன் உன்னையும் தள்ளி போடுவார். அல்லேலூயா. இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நான் சுருக்கமா சொல்லிட்டேன். இப்போ இப்படி நடக்க நடக்க சவுலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தாவீதின் மேல என்ன பண்ணுது? கோபம், பொறாமை இன்னும் அதிகமாகுது. ஐயோ, ஆண்டவர் என்ன வெறுக்கிறாரு, ஆனா தாவீதையும் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. நாம தேவனுக்கு பிரியமாயிருந்தா தேவன் நம்மையும் நேசிக்க போறாரு. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோட என்ன பண்ணுவாங்களா? அநேக நேரத்தில் தாவீது போகிற இடத்துல எல்லாம் சவுல் வந்து தாவீதை கொல்லும்படிக்கு பின்தொடர்ந்து வருகிற போதெல்லாம் அவன் அந்நிய தேசத்துல தான் போய் தாவீது என்ன பண்றாரு? தஞ்சம் போகிறாரு. ஒரு இடத்துல சிக்லாவுக்கு போகுது, ஆகீஸை அங்க தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு துணியா ஏற்படுத்துகிற. போகிற இடத்துல எல்லாம் சத்துருவின் கண்களிலே தயை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. சத்துரு பார்த்து சொல்றான் தாவீதை பார்த்து, தாவீதே நீர் உத்தமன். அல்லேலூயா. தாவீது நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், நீ என் கூட இருந்தானா எனக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. 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 அப்போ இப்படி அப்படியே போகிற இடத்துல எல்லாம் தேவன் தாவீதுக்கு தயை உண்டு பண்ணினார். ஏனென்றால் தாவீது தேவனை தேடுகிற மனுஷன், நன்மையை தேடின மனுஷன். எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு அதை செய்த பொழுது அவன், நான் போய் பெலிஸ்தரை பிடிக்கலாமா, நான் போய் இந்த அமலேக்கியருக்கு விரோதமாய் அவருடைய தண்டை தொடர்ந்து போகலாமா? ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவர்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்க கேட்காம அநேக காரியத்தை செய்திருக்கலாம். அது பிஸ்னஸா, வியாபாரமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதுவா வேண்டாலும் இருக்கலாம், அல்லது நீங்க செய்கிற எந்த காரியமா வேண்டாலும் இருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் தாவீதை போல நீங்க கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த காரியத்தை செய்வீர்களானால் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நாம் கவனமாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தாவீதோடு கூட இருந்து வழி நடத்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 30:8 இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா? அதே போல 2 சாமுவேல் 2:1 வாசிங்களா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. திரும்ப திரும்ப அவர் என்ன செய்தாலும் எங்கு போனாலும் சவுல் துரத்தி கொண்டே வர்றாரு. ஒரு மரண போராட்டம் அவர் கையில மாட்டினா சவுல் என்ன பண்ணிடுவார்? அவரை எப்பொழுது கொன்று போடலான்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றாரு. ஒரு நல்லா கவனிங்க, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருக்க ஏற்படுத்தப்பட்ட சவுல்
எதிராய் வருகிற பெலிஸ்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகல, அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகல, ஒரே ஒரு தாவீதை துரத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதான் நடக்குது. நமக்கு எதிராளியா இருக்கிற பிசாசானவன் யாரு? நமக்கு சத்துரு யாரு சொல்லுங்களேன்? பிசாசு தான். நமக்கு உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் தான் வேதம் சொல்லுது. நம்ம அவனை துரத்துறதை விட்டுட்டு, அவனுக்கு விரோதமாய் ஜபத்தில் சண்டை போடுறதை விட்டுட்டு மனுஷனுக்கு விரோதமாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன் உங்களுக்குள்ள கலகம்? ஏன் உங்களுக்குள்ள யுத்தம்? ஏன் எதனால வருகிறது? நம்ம பிசாசுக்கு. நீங்க உங்களுடைய எபேசியர் 5 வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? யுத்தம் இல்லை, சண்டை இல்லை. ஆனால் நம்ம இன்னுமே என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? யாராவது நான் பிசாசோடு டெய்லி போராடுறேன்னு யாராவது சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? மாமியாரோடு, நாத்தனாரோடு, கொழுந்தனோடு, கூட பிறந்த சகோதரனோடு, மனைவியோடு, கணவனோடு, பிள்ளைகளோடு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன்? சவுல் அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அல்லேலூயா. பெலிஸ்தியர் வராங்கன்னு சொல்றாரு, இவர் யாரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாரு? இஸ்ரவேல் தேசத்தை காப்பாற்றுகிறத விட்டுட்டு, பெலிஸ்தியர் இடத்திலிருந்து இஸ்ரவேலை காப்பாற்றுகிறத விட்டுட்டு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அதை செய்யாம, ஏன் என்னை விட ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்கிறான், அவனை நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? அவனை விட்டா என் ராஜ்யபாரம் போயிடும். ஆனா ஆண்டவர் சாமுவேல் மூலமா என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணாலும் சரி, தாவீது உனக்கு கிடைக்க மாட்டான், இந்த ராஜ்யபாரம் உன்னை விட்டு போயிடுன்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் இவர் யாரை தான் துரத்திட்டு இருக்கிறாரு? தாவீதை தான் துரத்தி கொண்டு போகிறார். ரெண்டு இடத்துல தாவீது எப்படியோ, ஆண்டவர் எப்படியாவது தாவீதுக்கு கிருபை செய்து தயை பாராட்டி தாவீதை தப்புவிக்க பண்ணி கொண்டே இருக்கிறாரு. இப்ப நடுவில் இவர் தாவீதை பின்தொடர்ந்து ஒரு மலை, கில்போவா மலையின் மேல தாவீது இந்த பக்கம் மலைக்கு போறாரு, அவர் அந்த பக்கம் மலையில இருக்கிறாரு. நடுவில் ஒருத்தன் வந்து சொல்றான், ஆண்டவர் ஒரு ஆளை அங்க அனுப்புறாரு, நீ போ பெலிஸ்தன் இஸ்ரவேலுக்கு விரோதமா வரான்னு சொல்லு. ஆண்டவர் அந்த அவன் ஓடி போய் என்ன பண்றான்? ஐயா, பெலிஸ்தியர்கள் நம்ம தேசத்தின் மேல வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீதை பின்தொடர்கிறத விட்டுட்டு இப்ப எங்க போயிட்டாரு? பெலிஸ்தியருக்கு பின்தொடர்ந்து அவங்களே முறியடிச்சிட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? திரும்ப அவர் என்ன பண்ணிருக்கணும்? இஸ்ரவேலுக்கு போயிருக்கணும். திரும்ப என்ன பண்றாரு தெரியுமா? திரும்ப ஆள் பரிவாரங்கள்லாம் கொண்டு தாவீதை பின்தொடர்ந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆகீஸ்ல தாவீது அங்க இருக்கும் பொழுது திரும்ப என்ன பண்றாரு? அங்க போகிறாரு. இப்படியே போய் பின்தொடர்ந்து போகும் பொழுது ரெண்டு முறை சவுல் தாவீதை பின்தொடர்ந்து போய் அவரை கொல்லணும்னு நினைச்சப்போ 2 முறை தாவீதின் கையில சவுல் மாட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவ தேவன் அவன் கையில ஒப்பு கொடுப்பார். ஒன்று ஒப்பு கொடுப்பாரு, இல்லை சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. இதை நிறைய வாசிக்கிறதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனால் நமக்கு டைம் இல்லை. 1 சாமுவேல் 23:13 29 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதே போல் அதுக்கு அடுத்த அதிகாரம் 24ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்க. சவுல தாவீதின் கையில் தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. அதாவது ஒரு முறை தாவீது ஒரு இடத்துல ஒரு கெபிக்குள்ள அவர் என்ன பண்றாரு இருக்கும் பொழுது, தாவீது அவர் பின்தொடர்ந்து அமைதியா போய் அவருடைய சால்வையை மாத்திரம் என்ன பண்றாரு? அவருடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வர்றாரு. அப்ப தாவீதோடு கூட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்றான், ஐயா நீங்க சொல்லுங்க, இன்றைக்கு ஈட்டியை எடுத்து ஒரே குத்தா என்ன பண்ணிடுறேன்? சவுலை குத்தி போட்டுறான்னு கேட்குறான். நம்மனா என்ன பண்ணியிருப்போம்? அவனை இன்னைக்கு மாட்டினாடா, இன்னைக்கு நீ காலிடான்னு என்ன பண்ணியிருப்போம்? ஒரே குத்தா குத்தி போட்டிருப்போம். பரவாயில்லடா அவனை குத்தி போடுன்னு சொல்லியிருப்போம். ரெண்டாவது இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது, சவுல் பாளையம் இறங்கி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது தாவீதை பிடிக்கணும்னு வந்த சவுல் நைட்டு நல்லா என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டாரு. அதை 24:1 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். அப்போ தாவீது சவுல் தூங்கிட்டாரு, கூட பாதுகாக்க வேண்டிய அப்னேர் என்ன பண்ணிட்டாரு? அவரும் தூங்கிட்டாரு. மெய்காப்பாளர் யாரு? சவுலுக்கு மெய்காப்பாளர் இருக்கிறவரு சவுலோட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தூங்கிட்டாரு. இப்பவும் என்ன நடக்குதுன்னா, சவுலுடைய தலைமாட்டில் ஒரு ஈட்டியும் ஒரு சொம்பும் இருக்கு. இப்பவும் தாவீதோடு கூட ஒரு மனிதன் இப்ப சொல்லுங்க, ஒரு ஈட்டியை எடுத்து 2 குத்து இல்லை, ஒரே குத்துல அவனை என்ன பண்ணிடுறேன்? குத்தி நிலத்தோட தரையோட சேர்த்து அவரை குத்தி போடுறேன்னு சொல்லும் பொழுது தாவீது சொல்றாரு, அவர் என்னதான் என்ன கொல்ல வகை தேடினாலும்
அவர் துன்மார்க்கமா இருந்தாலும், அவர் கொலைவெறியோடு இருந்தாலும், ஏன் சுபாவம் தேவனுடைய சுபாவம். அல்லேலூயா. ஏன் இதை நம்ம இவ்வளோ டீப்பாக போய் நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, மற்றவங்க நம்மளை கொலை செய்யணும்னு நினச்சா கூட நாம அவங்கள மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். பதிலுக்கு பதில் நீங்கள் செய்யவே கூடாது. பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அல்லேலூயா. மற்றவங்க நம்மளை ஏமாற்றலாம், மற்றவங்க நம்மளை பொண்ணோ பொருளோ காசோ ஏதோ வாங்கிட்டு அவங்கள நம்ம ஏமாற்றணும்னு நினைக்கலாம், நம்மளை எப்படி சொல்லுது, நம்மளை துன்பப்படுத்தலாம், நம்மளை கஷ்டப்படுத்தலாம், நம்மளை அள வைக்கலாம். தாவீதுக்கு வந்த பிரச்சனைக்கு மேலே நமக்கு பிரச்சனை வந்துருச்சா? யாராவது உங்களை கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்களா? உங்களே என்னை யாராவது கொல்றதுக்கு தேடுறாங்களா? தாவீதை கொலை செய்யும்படியாய் சவுல் துரத்தி கொண்டு பெரிய படையை திரட்டி என்ன பண்ணுறாரு, துரத்திக்கிட்டு போகிறாரு. அவருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். சொந்த வீட்டை, சொந்த நாட்டை, சொந்த வீட்டை, சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்தில் போய், பெலிசிய தேசத்தில், பெலிசியர்கள்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவாங்க, இவர் அந்த தேசத்திலேயே போய் என்ன பண்ணுறாரு, தஞ்சம் புகுறாரு. அல்லேலூயா. ஆனால் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் தயை உண்டாக பண்ணினார். அல்லேலூயா. தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கேட்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறாரு. 23, 24 நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வசனங்களாக நீங்கள் வாசி பார்க்கும் பொழுது என்ன இருந்தாலும் அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன். அல்லேலூயா. அவர் மீது கை போடுகிறதற்கு நான் துணியவே மாட்டேன். ஏன்னா அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். நான் பழி வாங்க போறதில்லை. எனக்கும் சவுலுக்கும் நடுவாக நின்று தேவன் நியாயம் செய்வார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ போராட்டமோ ஒரு மனிதன் உங்களுக்கு எதிராக எழும்பும் பொழுது நீங்க அமைதியா இருந்து அவர்களை மன்னித்து அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால் தேவன் அதற்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றபடி நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா, நீங்க போய் யுத்தம் பண்ணீங்கன்னா தேவன் உங்களுக்கு அதுல நியாயம் செய்யவே முடியாது. உங்க ஜெபத்துக்கு பதிலும் கிடைக்காது. அல்லேலூயா. தாவீது அதை தான் செய்கிறாரு. சவுல் போயிட்டு திரும்ப சவுல் முன்னாடி போய் நிற்கிறாரு தைரியமா. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் என்ன பண்ணுவதில்லை, அந்த நம்பிக்கை அவரு கூட இருந்ததுனால கர்த்தர் தான் எங்க போனாலும் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துறாரு அப்படின்னு அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்ததுனால சவுலுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. சவுலை பார்த்து பேசுறாரு. ஐயா, நீ இஸ்ரவேல் மேல ராஜாவா இருக்கிற, நீ என்ன ஒரு தெல்லு பூச்சியை போய் இந்த ஒரு தெல்லு பூச்சியை அழிக்கிறதுக்காக நீ என்னை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது 2 முறை போகும் பொழுதும், முதல் முறை போகும் பொழுது சவுல் தாவீதுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஐயோ என் குமாரனே என் மகனேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நமக்குள்ள இருக்கிற அந்த தேவ அன்பு நமக்கு எதிரியா ஒருத்தன் வந்தா கூட அந்த தேவ அன்பு அவனை உடைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டை போடும் பொழுது அன்பு ஒரு நாள் வெளிப்படாது. ஆனா தாவீதுக்குள்ள இருந்த அந்த அன்பு சவுலை என்ன பண்ணுச்சு, கொல்லணும்னு முன்னாடி இப்ப போய் தாவீது முன்னாடி போய் நிற்கிறாரு. சவுல் என்ன பண்ணியிருக்கணும், நியாயமா என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், ஈட்டி எடுத்து என்ன பண்ணிக்க தாவீதை குத்தி இருக்கணும். ஆனா வேதத்துல பார்க்கிறோம் 23ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை மாத்திர வாசிக்கலாமே. தாவீது நிறைய காரியங்களை சவுலை நோக்கி 9 இருந்து வாசிக்கும் பொழுது வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 14ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார், ஒரு செத்த நாயையா ஒரு தெல்லு பூச்சியையா, நீர் யாரை பின்தொடருகிறீர். அல்லேலூயா. ஐயா, ஒரு செத்து போன நாயை போய் தேடுறதுக்கு என்னை தேடி என்ன பின்தொடர்ந்து வர்றீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உமக்கு எனக்கு நடுவாக நடு நின்று நியாயம் விசாரிப்பாராக. அல்லேலூயா. இப்ப 16ஆம் வசனத்துல தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே, அல்லேலூயா, கொலை செய்ய தேடின சவுல் இப்பொழுது தாவீதை பார்த்து என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது. அல்லேலூயா. நம்ம மாமியார் பார்த்து சொல்லணும், என் மகளே, அந்த அளவுக்கு அன்பு வெளிப்படணும். அல்லேலூயா. தாவீது எந்த விதத்திலும் துன்பப்படுத்தலை. தாவீது கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நினச்சிருந்தா அவர் அன்னைக்கு ஒரே குத்தா அவரை குத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல அவர் பழி வாங்கவோ, அவர் எந்த இடத்துல அவர் மேலே கை போடவே நினைக்கல. ஏனென்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது, தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷனை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது. நமக்கு விரோதி, நமக்கு எதிரி, நமக்கு எதிராளி ஒரே ஒருத்தன் தான். அவங்கள தூண்டி விட்டு
நமக்கு விரோதமாக எழுப்பி விடுகிற சாத்தானோடு தான் நம்ம சண்டை செய்யணுமே தவிர நம்முடைய சாயலாய் நம்மோடு உடன் பிறந்த நம்மோடு குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு சண்டை செய்கிறதுக்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. நீங்கள் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்கள் ஜெபம் மாத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அல்லேலூயா. இப்போ சவுல் சொல்றாரு, கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்த சவுல் இன்றைக்கு குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா? அல்லேலூயா. என் மகனே, இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலை செய்ய தேடின சவுல் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? தாவீதை பார்த்து சத்தமிட்டு அழுகிறார். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். ஒரு சாட்சியை சொல்றாரு. அந்த கொலை செய்ய வந்த இடத்துல தாவீதை பார்த்து என்ன பண்றாரு? ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறிடுச்சு பாருங்க. கல்லான இருதயம் உடைக்கப்பட்டுருச்சு. எப்படி, எதனால உடைச்சது? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கரைக்கிற வார்த்தைகள் நமக்குள்ள வரணும். அப்படின்னா அன்பான வார்த்தைகள் வெளிப்படணும். ஐயா, உன்னை என் கையில தேவன் ஒப்பு கொடுத்தோம், நான் உன்னை என்ன பண்ணலை, கொல்லலை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எனக்கு எதிரி அல்ல, நீ எனக்கு சத்துரு அல்ல. உன்னை தூண்டி விட்ட பிசாசு தான் எனக்கு சத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நான் இங்கே ஒரு பாவ அறிக்கையே செய்யறாரு. யாரு? சவுல் பாவ அறிக்கை செய்யறாரு. அப்பொழுது சவுல், நான் என்ன பண்ணிட்டேன்? பாவம் செய்தேன். என் குமாரனாகிய தாவீதே, நீ என்னிடத்துல திரும்பி வா. அல்லேலூயா. உங்க வீட்டுல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவங்க உங்களோடு வந்து உங்களோட ஐக்கியமாய் உங்களோட சிநேகமாய் நீங்க எங்கேயும் போவேனா, என் வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லணும்னா தாவீதை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய தினம் உன் பார்வைக்கு என் ஜீவன் அருமையா இருந்தபடியினால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் நான் செய்ய மாட்டேன். நான் முட்டாள்தனமா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சவுல், தாவீதை கொலை செய்ய தேடின சவுல் தாவீதினிடத்திலே சரண்டர் ஆயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இப்படியே விட்டாரா? மனுஷன் தானே, விட மாட்டாரு. அடுத்து 24ஆம் அதிகாரத்தில் அதை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். இருபத்தி 24 தானே வாசிச்சோம். அதை 23 வாசிக்கலாம். சாரி, 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 26:7. பதினொன்று வாசிங்களா? நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறோம்? எனக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்கு விரோதமாக நான் பேசிடக்கூடாது, அவங்க கூட சண்டை போட்டுறக்கூடாதுன்னு கர்த்தர் என்னை காப்பாராகன்னு நம்ம ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் நம்முடைய நாவை தேவன் காப்பாற்றுவார். நம்முடைய நாவில் தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடி, தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் வராதபடி தேவன் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் முறை தேவன் ஒப்பு கொடுத்தார். தாவீது போய் திரும்ப சொல்றாரு, சவுல் வந்து நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனால் திரும்ப 2வது முறையும் கொலை செய்ய வராரு. திரும்பவும் தாவீது, எத்தனை முறை உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை முறைனாலும் நீங்கள் மன்னித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக எதுவும் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. 2வது முறை சொல்லும் பொழுது, நான் பாவம் செஞ்சுட்டேன்னா இவர் வந்து பாவ அறிக்கை செய்கிறார். உன்னை போய் இவ்வளவு நல்ல மனுஷனாக இருக்கிறிய, இவ்வளவு நீதிமானாக இருக்கிறிய, நான் உன்னை போய் உனக்கு விரோதமாக பேசிட்டேனே, உன்னை கொலை செய்ய நான் தேடிட்டேனேன்னு அவர் நொந்து அழுது சத்தமிட்டு அழுது அவர் வந்து தாவீதினிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 23ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 23 கர்த்தர் அவனவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட எனக்கு மனசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அதே போல என் ஜீவனும்
கர்த்தரின் பார்வைக்கு அருமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா. இதுதாங்க நம்பிக்கை. மனுஷன் எப்படி எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், பிசாசு எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனை எனக்கு விரோதமாய் வந்தாலும், என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடினால, கர்த்தர் எப்படிப்பட்ட உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை யார் எனக்கு விரோதமாய் வந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்னை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் தேவனை தேடுகிறவனுடைய இருதயம், தேவனுடைய தேடுகிறவனுடைய சுபாவம். அல்லேலூயா. 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய், நிச்சயமாய் நீ ராஜாவாய் மாறுவாய். அல்லேலூயா. இத சொன்னது யாரு? சவுல். யாரு? தாவீத. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவங்க தான் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும், அப்படி நம்ம சுபாவம் மாறணும். உங்களை வெறுத்தவங்க, என் வாழ்க்கையில் நான் அதை சொல்ல முடியும், உங்களை யார் வெறுக்கிறாங்களோ, உங்களை யார் தள்ளுறாங்களோ, அவங்க தான் இன்னைக்கு உங்களை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க தான் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க தான் உங்களை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிச்சயமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. அதற்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தாவீதை போல எது செய்தாலும் தேவனை கேட்டு செய்கிறவளாய் மாறணும். அல்லேலூயா. சவுல் தாவீதை கொல்லணும், எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சு அவரை பின்தொடர்ந்து போனபோதெல்லாம் தாவீது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மௌனமாய், அதாவது அமைதியாய், பழி வாங்காம, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், தேவன் எது செஞ்சாலும் தேவன் செய்யட்டும் அப்படின்னு பொறுமையா இருந்ததுனால, இங்கே கொலை செய்யணும்னு வந்த சவுல் இங்கே என்ன பண்றாரு? தாவீதை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய், உன் ராஜ்யபாரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சத்துருவினால தேவன் கடந்த வாரத்தில் ஐயா பிரசங்கம் பண்ணும் பொழுது, அடிமைப்படுத்துகிறவனை அடிமையாக்குகிற தேவன். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்க எழும்பினாலும் அவங்க மூலமாக தான் நமக்கு அநேக நன்மைகளை தேவன் கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியத்தை 5 நிமிடம் கரெக்டாக 10 நான் முடிச்சிடறேன். 5 நிமிடத்தில். ஏன்னா சொல்ல வந்த காரியமே அதுதான். சவுல் இப்போ தாவீது எது செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்தார் இல்லையா? தாவீதுக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், சொந்த ராஜ்யத்தில் இருக்கிற சவுலின் தன்னுடைய மாமனாராய் மாறிவிட்டார். சொந்த பொண்ணை தான் கட்டி இருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தும் அவருக்கு நெருக்கம் வருது. பெலிஸ்தியர்களால நெருக்கம் வரல, மற்றவர்களால நெருக்கம் வரல, ஒரு முறை அமலேக்கியர்களால வந்தது. ஆனால் சொந்த தேசத்திலே நெருக்கப்படும் பொழுது எல்லா நேரத்திலும் தாவீது தேவனை தேடுகிறவராய், தேவனிடத்திலே விசாரிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் சவுளுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் அவர் மாம்சத்தின்படி, சுயத்தின்படி, அவருடைய சொந்த விருப்பத்தின்படி மாறிக்கொண்டே போகிறதுனால இங்கே என்ன நடந்தது தெரியுமா? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வர்றாங்க. சவுலுக்கு இது சொல்லப்படுகிறது. இப்போ சவுல் என்ன பண்ணுறாருனா, கர்த்தரிடத்திலிருந்து போய் விசாரிக்கலான்னு போகிறாரு. ஆனால் சாமுவேல் எப்போவோ சொல்லிட்டாரு, என்ன பண்ணிட்டாரு? இனி கர்த்தர் உனக்கு ராஜ்யபாரத்தை என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டாரு, அதை தாவீது கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணோம்? நிறைவேறும் இல்லையா? இப்போ சவுல் போய் ஆண்டவரிடத்துல கேட்கலான்னு போறப்போ சாமுவேல் அங்கே இல்லை. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சாமுவேல் உயிரோட இருந்தாரு. சாமுவேல் நீ போய் இதை பண்ணு, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, அதெல்லாம் சங்கரின்னு சொன்னாரு, சுட்டெரித்து போடுன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியலை. இப்போ சவுலை விட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு? நீங்கி போய் விட்டார். சாமுவேலே என்ன பண்ணிட்டாரு? இறந்து போயிட்டாரு. இப்போ யார் இடத்துல போய் விசாரிப்பார்? அல்லேலூயா. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் மனிதனை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நேருக்கு நேராக தாவீது போல உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்கணும். ஒரு தீர்க்கதரிசியாவது, ஒரு மற்ற யாரையாவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எப்பொழுதும் எதிர்நோக்கி அவங்களுக்காக, அவங்க மூலமாக ஆண்டவர் பேசுவார், அவங்க மூலமாக பேசுவார், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எந்நேரமும் எதிர்பார்த்து, ஆண்டவர் நிச்சயமா சாமுவேல் மூலமாக தாவீது கூட கர்த்தர் பேசினார் தான். ஆனால் தனிப்பட்ட முறையிலே, தனிப்பட்ட விதத்திலே தாவீதுக்கும் தேவனுக்கு என்ன இருந்தது?
ஒரு உறவு இருந்தது. சாமுவேல் இறந்து போனாலும் தாவீதோடு கூட கர்த்தர் நேரடியாக பேசினார். அல்லேலூயா. உங்களோடும் என்னோட நிச்சயமாய் கர்த்தர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள நீங்களும் நானும் வரணும். இதை தான் தேவன் இந்த கடைசி நாளிலே எதிர்பார்க்கிறார். இங்கே சவுலுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சுருக்கமாக நான் 2 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். என்ன நடக்குது அப்படின்னா, தாவீது சவுலுக்கு தேவன் என்ன பண்ணல, மறு உத்தரவு கொடுக்கல. ஊரிமினாலாவது அல்லது ஒரு சத்தத்தினாலாவது அல்லது சொப்பனத்தினாலாவது சவுலுக்கு என்ன பண்ணல, நான் போலாமா, சண்டை போடலாமா, ஆண்டவரே பெலிஸ்தீரை என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா, இது எதுவுமே கிடைக்கல. இப்போ தாவீது என்ன பண்றாருன்னா, அவர் அந்நிய தேசத்தில் இருக்கிறதுனால பெலிஸ்தருக்கு விரோதமாய் சவுலுக்கு துணையா தாவீதால என்ன பண்ண முடியல, வர முடியும். இப்போ சவுல் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில போயிட்டார். அல்லேலூயா. சுயத்தின்படி, நம்முடைய சுயத்தின்படி அல்லது நமக்கு தோன்றுகிறபடி நம்ம போயிட்டு நம்ம யோசனையில் வருகிறபடி நீங்கள் மற்றவங்களோடு நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம அப்படி நம்ம சுயத்தின்படி நடத்தப்பட்டோம்னா, நம்முடைய மனம் விரும்புகிறபடி நம்ம நடத்தப்பட்டோம்னா தனித்து விடப்பட்டவர்களாய் மாறி போவோம். நமக்கு தேவனால் உதவி செய்ய முடியாது. நீ தான் உனக்கு தோன்றபடி நீ பண்ணுறிய, உனக்கு என்னத்துக்கு நான் என்ன பண்ணணும், துணை செய்யணும். பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ணுறதில்ல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனையில் ஆண்டவரே எனக்கு என் கூட இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். பார்த்தீங்களா, எத்தனை முறை அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அது காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போயிட்டார். அப்படின்னா ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோம், கீழ்ப்படியாமல் போயிட்டோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால தேவனுக்கு நாம தான் தூரமாகி போயிட்டோம். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு துணை செய்ய முடியலை. அல்லேலூயா. இங்கே அதான் நடக்குது. மறு உத்தரவு கிடைக்கல, சொப்பனத்தினால ஆண்டவர் பேசலை. இப்போ யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வீட்டில் போய் வாசி பாருங்க. 1 சாமுவேல் 28:1 அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிச்சாதான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். 28:1 வாசிச்சாதான். அதுக்கு அடுத்த வசனங்களில் சொல்லுது, சவுல் சாமுவேல் மரணம் அடைந்த பிறகு அந்த ஊரில் தேசத்தில் இருக்கிற குறி சொல்கிறவங்க, அஞ்சனம் பார்க்குறவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, ஜோசியக்காரன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சவுல் தேசத்தை விட்டே என்ன பண்ணிட்டாராம், துரத்து விட்டார். இனி ஒருத்தவங்க கூட இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு. இப்படி துரத்து விட்ட சவுல் தான், தேவன் எனக்கு பதில் கொடுக்கல, தேவன் எனக்கு உத்தரவு கொடுக்கல, சாமுவேலும் உயிரோட இல்லை, இப்போ நான் யாரிடத்துல போய் கேட்பேன் அப்படின்னு இப்போ எங்கே போய் நிற்கிறாரு, துரத்தி விட்ட, அவர் கையினாலே துரத்தி விட்ட அந்த அஞ்சனம் பார்க்குற ஒரு ஸ்திரீயின் இடத்துல போய் நிற்கிறார். குறி சொல்லுகிற ஸ்திரீயின் இடத்துல என்ன பண்ணுறாரு, போய் நிற்கிறார். அல்லேலூயா. 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தால்தான் தெரியும், அது உங்களுக்கு புரியும். சவுல் வேஷம் மாறி 8ஆம் வசனத்தில் வேஷம் மாறி, ஏன்னா அவர் தான் துரத்தி விட்டார். இப்போ வேஷம் மாறி மாறு வேஷத்தில் போய் அந்த ஸ்திரீயின் இடத்துல போய் நிற்கிறார். அந்த ஸ்திரீ பயப்படுறாங்க, ஐயோ ராஜா தான் எங்களை என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேலில் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது, ஓடிப்பேரு, தேசத்தை விட்டே ஓடிப்போன்னு துரத்திட்டாரு. நீங்க என்ன இப்போ இது ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா ராஜா என்ன பண்ணிடுவாரு. ஒரு குறி சொல்லுகிற ஒரு ஸ்திரீக்கு இருக்கிற அந்த ஒரு பயம் கூட சவுலுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ராஜா மேலே இருக்கிற, ஒரு மனுஷன் மேலே இருக்கிற ஒரு பயம், ராஜாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்றுவாரு அப்படின்ற ஒரு பயம் கூட சவுலுக்கு தேவன் மேலே இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியம். தேவனை குறித்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு துளி அளவு நமக்கு இருந்தால் கூட தேவனுக்கு விரோதமாய் நம்ம ஒரு நாளும் செயல்படவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொல்றாங்க. அப்போ சவுல் என்ன பண்றாரு, அடுத்து சொல்றாரு, நீ இதை நான் சொல்றதை செஞ்சேன்னா உன் ஜீவனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அல்லேலூயா. உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொன்னதுனால 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வரிசையா நீங்க வாசிச்சு பாருங்க. அடுத்து சாமுவேலை அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீ என்ன பண்றாராம், பாதாளத்திலிருந்து எழும்பி வர பண்ணுகிறார். நீ அங்கிருந்து நீ எழும்பி வர பண்ணினாலும் கர்த்தர் எப்பவோ சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். அல்லேலூயா. ஒரு முறை கர்த்தர் சொல்லிட்டார்னா அது நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஒருவேளை இவர் தன்னை மாற்றி கொண்டு இருந்தார்னா, அப்போ கூட தேவனுடைய சமூகத்தில் போய் அவர் முழங்கால் போட்டு கேட்டிருந்தார்னா ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுத்திருப்பார். ஆனா அவர் யாரை தேடினாரு, குறி சொல்லுகிற அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தான் தேடினார். தேவனை தேடுகிற மனம் ஏன் இதை நான் இந்த வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப 2வது முறை தியானிக்கிறேன். தேவனை தேடுகிறது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு காரியம். பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனுக்குள்ளே நம்மை கொண்டு போகிற ஒரு காரியம். சாதாரணமாக தேவனை தேடணும்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். ஆனால் தேவனை தேடாமல் போன சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, இப்போ கூட ஆண்டவரிடத்தில் முழங்கால் படிட்டு தாவீதினிடத்தில் சொன்ன அந்த காரியத்தை சொல்லி, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டேன்,
பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, என்னோட பேசுங்கன்னு கேட்டிருந்தாருன்னா நிச்சயமே ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? 2 முறை நான் உங்க தவறிட்டேன் மீறிட்டேன்னு கேட்டிருந்தா ஆண்டவர் நிச்சயமா பேசியிருப்பார். அல்லேலூயா. ஆனா இப்போ ஆண்டவர் பேசல, சாமுவேலும் இல்லை. இவருடைய நோக்கமெல்லாம் ஏதோ ஒரு மனுஷனை யாராவது பேசுவாங்களா? ஆனா இன்றைக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீனிடத்துல போய் கேட்ட பொழுது சாமுவேல் அப்போ மேல வர்றாரு. சாமுவேல் சவுலை நோக்கி 15ஆம் வசனத்துல சாமுவேல், நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? அப்போ சவுல் சொல்றாரு, பெலிஸ்தர் எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாங்க? என்னை மிகவும் நெருக்குறாங்க, எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். அல்லேலூயா. சவுல், இது யார் சொல்றது? யார் சொல்ற வார்த்தை? சவுல் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, தேவனும் என்னை கைவிட்டார். அப்படின்னா சாமுவேல் என்ன சொல்றாரு? தேவனே உன்னை கைவிட்டார்னா நான் எப்படியா உனக்கு உதவி செய்ய முடியும்? அல்லேலூயா. அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் அறிவிக்கும்படி செத்துப்போன சாமுவேலை என்ன பண்றாரு? மேலே கொண்டு வந்து பேசுறாரு. அதற்கு சாமுவேல் ஒரே வார்த்தை தான் சொல்ற, அப்ப சொன்னதான் இப்பயும் நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்துல கேட்பானே. அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரே சவுலுக்கு சத்துருவா என்ன பண்றாராம்? மாறின பிறகு நான் வந்தாலும் அங்க ஒன்றும் நடக்க போறதில்ல, கர்த்தர் என்னை கொண்டு ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படி செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுப்பார்னு சொல்லல. ராஜாவா இப்ப யார் தான் இருக்கிறது? சவுல் தான் இருக்கிறாரு. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு? ஏற்கனவே ராஜ்யபாரத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? தாவீதுக்கு கொடுத்து விட்டார். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவை நம்ம பிடிக்கிறதும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதும் சகலத்தையும் திருப்பி கொள்றதும் யார் கையில் இருக்கு அப்படின்னா நம்முடைய கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவனை, தாவீதை போல தேவனை தேடுகிறவர்களாய் நம்ம மாறும் பொழுது, தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், எந்த நேரத்திலும் கர்த்தர் 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 தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் கர்த்தரை பிடிச்சுக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல உங்களோடும் இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் 20ஆம் வசனத்தில், நெடுஞ்சான்கடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டார். எல்லாம் அப்படியே முழங்கால் படியில்லாமா ஒரு பயம் அவருக்குள்ள வந்துச்சு. என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அடுத்த அதிகாரத்தில் சவுலுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? பெலிஸ்தர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டாங்க, தேசத்தை பிடிச்சிட்டாங்க, சிறைப்பிடித்துட்டாங்க. சவுலுக்கு இப்போ என்ன நடந்தது தெரியுமா? சவுல் ஒரு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தருடைய கரங்களிலே நான் சாவதை பார்க்கலாம், என் கரத்திலே நான் செத்து போயிறேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பட்டயத்தை கீழே தரையில் நட்டு அவர் கிட்டத்தட்ட சூசைட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டார். அல்லேலூயா. பட்டயத்தை தரையில் நட்டு அதன் மேலே அவரே விழுந்து என்ன பண்ணிட்டாராம்? செத்து போனார். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்தான். எல்லா கண்களை மூடலாமா? ஒரு 2 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உலகத்தை தான் தேடி கொண்டு இருக்கிறேன், நான் உண்மை தேடுகிறத விட்டுவிட்டேன் ஆண்டவரே, இன்னும் நான் மனுஷனை தான் தேடி கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் மனுஷனோடு தான் போராடி கொண்டு இருக்கிறேன், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு ஆண்டவரே இனி சண்டை வேண்டாம், யுத்தம் வேண்டாம் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட பேசணும், உம்மோடு உறவாடணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பாவங்களுக்கு நான் எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏசையா, ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் வாயை திறந்து எல்லாம் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே தாவீதை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, தாவீதை போல ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னது போல ஆண்டவரே நானும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மகளாய் நான் ஆண்டவரே தகப்பனே அப்பா. ஆண்டவரே சவுல் பெலிஸ்தேனுடைய சேனையை கண்ட பொழுது அவருடைய இருதயம் பயந்து தத்தளித்தது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய இருதயமும் ஆண்டவரே இப்படி பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது பயந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் தாவீதை போல நாங்கள் தைரியமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே தாவீதுக்கு மறு உத்தரவு அருளி ஆண்டவரே தாவீதோடு பேசின தேவன் எங்களோடு நீர் பேசுவீராக. நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை தேடி ஆண்டவரே தாவீது ஆசீர்வாதங்களை சுதந்திரங்களை கொள்ளை பொருளாய் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
வரப்போகிற கோபாக்கினைக்கு, கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுகிறதற்கு உம்மையை தேடி நாங்கள் பிழைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நிச்சயம் பிதாவே. சோதரம் சோதரம் நம்ம தேடும் போது ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கேட்டோம். தேவ மனுஷன் அல்ல, உலகத்தை அல்ல, கர்த்தரை மட்டும் நாம் தேடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரை தேடலுடைய இருதயம் மகிழும் சிந்துபல இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உண்மையாய் செவி கொடுத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அவருடைய இருதயம் மகிழச் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டும். நீர் அவளோடு கூட இருந்து நல்ல சுகத்தோடு, பலனோடு, ஆரோக்கியமாய் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறங்க. எங்கள் ஆண்டவர் நீர் பெரிய காரியங்களை செய்கிறார். எங்கள் ஆண்டவர் நீ மகிமையான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த மகிமையான ஆராதனை கலந்து கொண்டு சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்கிறோம், வழிநடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். ஆவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் கர்த்தர் வருகை மட்டும் தேவை செய்து கொடுத்த அருமையான மகனோடும் திருச்சபை மக்களோடு இருந்து கர்த்தர் பாதுகாத்து ஒவ்வொரு இருதயம் மகிழும்படியாய் கர்த்தர் செய்வாராக. ஆமென்.